நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ். இந்த வாரம் நம்ம பார்க்குறது வந்து ஒரு வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தா தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆ இந்த வீடியோவ புதுசா பார்க்குறவங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது 17த் ஏப்ரல் வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ நீங்க போய் பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து பாருங்க, நான் லாஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு இப்போ போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நடக்க போகுதுங்கிறது, அந்த வீடியோவ பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறதும், இப்போ நான் என்ன சொல்லப் போறேன், அது எப்படி மேட்ச் ஆயிட்டு இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ தயவு செஞ்சு ஒரு வேளை புதுசா பார்க்குறவங்க 17த் ஏப்ரல் போட்டிருக்க இந்த வீடியோவையும், அதன் பிறகு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சரோட வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்குறது, வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் மீன்ஸ் வீக்லி சார்ட் மட்டும் கிடையாது. இந்த வீக்குக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டோட்டலா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட் வந்து நம்ம ஏற்கனவே என்னென்ன சொல்லியிருந்தோம்னு உங்களுக்கு அந்த வீடியோவ பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் குயிக்கா சொல்றேன். என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? எங்க போகலாம்? மேல போகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு போகலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் என்னென்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம எங்கெங்க ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் இருக்குங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் உருவாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த 2 கேண்டில், மந்த்லி கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங் நல்லா கிளியரா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதன் பிறகு இந்த மந்த் கேண்டில் வந்தும் அதுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து மேல போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இந்த மந்த்லி கேண்டில் தான். ஸோ இந்த மந்த்லி கேண்டில்க்கு மேல அந்த ஹைய வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் பிரகாரம் ஸோ இந்த ஹைய மட்டும் பிரேக் பண்ணும்போது தான், ஸோ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கான வேல்யூ கரெக்ட்டா இருக்கும். இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரூல். ஸோ இந்த அதாவது நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு வந்தது. இந்த ட்ரெண்ட் லைன்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்தது. அதன் பிறகு இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சாலும் அந்த ஹை கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணா தான் ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, 26,000 நியரஸ்ட்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நியூ ஹை போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்பயும் அதே வியூல தான் இருக்கோம். பட் இந்த ஹைய பிரேக் பண்ணா தான் மந்த்லி கேண்டில் இந்த மந்த் ஏப்ரல் கேண்டிலோட மந்த்லி கேண்டிலோட ஹை மேல பிரேக் ஆனா தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வியூக்கு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. இந்த கன்ஃபர்மேஷன் கேன்ல வந்து பிரேக் பண்ணணுன்றது ரூல். ஸோ இப்போ அந்த கேன்ல பிரேக் பண்ணா எங்க போகலாம்? எதிர்பார்ப்பு வந்து நியூ ஹை. ஓகே. அது நடக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம அடுத்த டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த கன்ஃபர்மேஷன் கேன் ஹை பிரேக் பண்ணாம இருந்தா மறுபடியும் எங்க வரலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன பிரேக் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதான் உண்மையும் கூட. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த புல் கேனுக்கு பிறகு நெறைய ரீடெஸ்ட் இந்த ஜோன்ல. ஸோ இந்த ஜோன தான் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இப்ப 2வது முறை. ஸோ 3 ஸ்டெப்ஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃபால் இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்னு இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேக் ஆனா அடுத்தது எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா நான் எதிர்பார்க்கிறது வந்து ஒரு 19,200 அது வரைக்கும் வரலான்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத விட, சார்ட்ல வந்து கேண்டில் ஸ்ட்ரக்சர் என்ன லெவல இண்டிகேட் பண்ணுதுங்கிறத வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ மந்த்லியோட வியூவ வச்சு பார்க்குறப்போ, நமக்கு ஒரு கன்க்ளூஷன் என்ன கிடைக்குதுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல கரெக்ஷன் ஆயிட்டு வந்தது ஒரு ஃபெயில்ட குடுத்திருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கான ரிவர்சல் நடக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் நியூ ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 ஃபர்ஸ்ட் வியூ. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிருந்தாலும், கன்ஃபர்மேஷன் இன்னும் இப்ப வரைக்கும் நமக்கு பிரேக் ஆகாததுனால, ஸோ மேபி இந்த லோவ பிரேக் பண்றப்போ, நெக்ஸ்ட் ஸ்டெப்பா எங்க போகலான்னா, ஒரு 19,200 வரைக்கும் வரலான்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ மந்த்லி இவ பேஸ் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா,
நமக்கு வந்து புட் ஆர் கால் இந்த 2 வியூல இருக்கிறப்போ, கால் சைட்ல போகணும் அப்படின்னா, ஒரு லாங் வியூக்கு சொல்றேன். ஸோ இந்த லாங் வியூக்கு போகணும்னா, ஸோ 24,600 பிரேக் பண்ணணும் 1. கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு லாங் டெர்ம்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லோ 21,800 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் எங்க இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 19,200. ஸோ இதுதான் நமக்கு மந்த்லி வியூவோட வியூ. ஸோ கிளியரா இருக்கு. 2 லைன்ல சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தத அகைன் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ சப்போர்ட் ஜோன்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போறதுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல அகைன் ஃபெயில்ட் ஆனா, கொஞ்சம் வேகமா இருக்கும். அதாவது ஃபால் கொஞ்சம் வேகமா இருக்கும் அப்படின்றது ஒரு அனலைசிஸ். சரிங்களா? ஸோ இப்போ மந்த்லி வியூ ஃபினிஷ்ட். நமக்கு எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு வியூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹை பிரேக் பண்ணா நியூ ஹை போகலான்ட்டும். இந்த லோ பிரேக் பண்ணா நெக்ஸ்ட் 19,200 வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு மந்த்லி சார்ட்டோட வியூ. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வந்து வீக்லி. ஸோ 17த் ஏப்ரல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது. ஸோ அத கொஞ்சம் பாருங்க. ஸோ அப்பதான் இது இப்ப நான் சொல்றப்ப என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வியூல சொல்லியிருந்தத பார்த்திருப்பீங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி. இந்த வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ஆயிட்டே இருந்தது. இப்ப பிரேக் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைசேஷன்ஸ் வரைஞ்சே காமிச்சிடுறேன். ஸோ ட்ரெண்ட் வந்து கிராக் ஆச்சு இங்க. ஸோ கிராக் ஆன பிறகு மறுபடியும் அந்த ஏரியாக்கு தான் ரீடெஸ்ட் பண்ண போயிருக்கு. ஓகே. ஸோ அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்சும் நடந்திருக்கு. ட்ரெண்ட் சேஞ்ச் அதாவது டவ் தியரி தெரிஞ்சவங்களுக்கோ, பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும். அ புரியாதவங்க இத பார்த்து கத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் வந்து வேவ் ஃபார்மேஷன் சேஞ்சுடு. ஓகே. இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து பைக் இருக்கலாம். இருக்கலாம்னு தான் சொல்றேன். ஏன் என்ன ரீசன்னா, அது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு சார்ட்ல அனலைஸ் பண்றப்போ, ஸோ புட் அண்ட் கால் அதாவது பை ஆர் செல் 2 சைடும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு தான் நம்ம போக முடியும். கம்பல்சரி இது இப்படி நடந்திருக்கு. இது இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் வாய்ப்பே இல்ல. சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஏன்னா நெறையா பேர்த்த வந்து அவைங்க எப்படி பண்ணணும்? உள்ள வர வைக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபெயில்டு இருக்கணும். அல்லது ஃபெயில்டு மீன்ஸ் ஒரு பிரைஸ பிரேக் பண்ணிட்டு போகாம மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுறது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ அதனால நமக்கு எங்க ட்ரெண்ட் வந்து கிராக் ஆச்சோ, அந்த இடத்துல அகைன் ட்ரெண்ட் வந்து எகைன் அதாவது பை ட்ரெண்ட்ல இருந்து கிராக் ஆச்சு. அகைன் அதே ஏரியால போயிட்டு செல் ட்ரெண்ட்ல இருந்து கிராக் ஆகுது. சரிங்களா? ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராக் ஆனது நமக்கு மார்க்கெட் வந்து பை போகுமா? ஸோ பை போகணும்னா சேம். ஸோ மந்த்லில என்ன சொன்னேன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து வீக்லில பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ண ஹைய பிரேக் பண்ணா தான் ஸோ வீக்லி ஹைய பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் நான் எதிர்பார்க்கிறது 26,300 சரிங்களா? ஸோ ஒருவேளை வீக்லி ஹை கேண்டில் பிரேக் பண்ணாம பிரைஸ் ஆக்ஷனோட பிரேக் அவுட் ஃபெயில்டு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹேமர் தான். ஸோ இது வந்து லோ பிரேக் ஆச்சுன்னா, ஓகேவா? இப்போ வந்து மந்த்லி கேண்டிலோட வியூ பார்த்துட்டு, இப்போ வீக்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீக்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆயிருந்தாலும் அது ஒரு ஃபெயில்டு கேண்டிலா இருக்கு. ஸோ ஃபெயில்டு கேண்டில்ல ஹை கட் பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் வியூ 26,300க்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை ஃபெயில்டு கேண்டில் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் ஃபால். ஸோ அது வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி அம் இந்த இடத்துல சப்போர்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சேஞ்ச் ஆயிட்டு ஃபெயில் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபெயில்டுங்கிறப்போ கொஞ்சம் வேகமா மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இது ஆஸ் பெர் சார்ட் அனாலிசிஸ்ல நடக்கக்கூடிய விஷயம். எப்பலாம் வந்து ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகுதோ, அப்போ அந்த சைடுக்கு போகாம, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பைக்கு ட்ரை பண்றாங்க இந்த இடத்துல. ஓகே. ஸோ அந்த பை வந்து ஃபெயில்ட் ஆகுதுன்னா, ஸோ அகைன் செல்லு வேகமா இருக்கும். அப்படிங்கிறது தான் பிரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸ். ஸோ ஒருவேளை இந்த ஐ ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஐ இப்போ பிரேக் ஆக முடியாம,
இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஃபெயில்டு கேண்டில் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் நமக்கு வந்து 19,200க்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இத நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலும் சரி, புரியலனாலும் சரி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்றோம் வீடியோவ. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆம் நல்ல வீடியோவா அப்டேட் பண்ணவும் எனக்கு ஒரு ஆர்வமாவும் இருக்கும். ஸோ நீங்க குடுக்குற அந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் என்ன வந்து பூஸ்ட் அப் பண்ணும். வீடியோல சொல்றது நடந்தா பண்ணுங்க. இல்லாட்டி வேண்டாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டுங்கிறத டிசைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சிங்கிள் கேண்டில் ஹை பிரேக் அவுட்டா? லோ பிரேக் அவுட்டா? ஸோ கால் ஆர் புட். மந்த்லி கேண்டில்ல வியூ பார்த்தாச்சு. வீக்லி கேண்டில்ல நம்ம அதுக்கான நெக்ஸ்ட் வியூ கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். மந்த்லில கொஞ்சம் லாங்கா இருக்கு. வீக்லில இந்த சிங்கிள் கேண்டில்ல என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குது? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா ரீஎன்ட்ரி அதாவது நம்மளால வந்து இயர்லி என்ட்ரின்னு சொல்லுவோம். மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஒரு செல் ஆர் பை அப்படிங்கிறது வீக்லி டைம் ஃப்ரேம்லயோ, டே டைம் ஃப்ரேம்லயோ, இன்ட்ரா டைம் ஃப்ரேம்லயோ இயர்லியா நமக்கு குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த இயர்லியா எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ மந்த்லி பொறுத்தவரைக்கும் இந்த ஹை பிரேக் பண்ணா காலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ புட்டுக்கு போகணும்னா மந்த்லி லோ பிரேக் பண்ணா தான் புட்டுக்கு போக முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கோம்னா, இந்த லோ பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அகைன் இத பிரேக் பண்ணிடும். மந்த்லில லோ பிரேக் பண்ணிடும். நெக்ஸ்ட் அந்த மந்த்ல லோ பிரேக் பண்ணா நெக்ஸ்ட் 19,200 வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். ஸோ அடுத்து டே டைம் ஃப்ரேம் பார்ப்போம். அதுல நமக்கு என்ன கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வியூ. அந்த வியூ தான் நமக்கு வந்து அ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சான்சஸ். ஓகே. ஸோ அதுக்கு உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்னும் சொல்லிக்கிறேன், நான் வந்து டெக்னிக்கல் சார்ட் அனலைசர் தானே தவிர, செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. நான் என்னோட வியூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க உங்களோட ஓன் அனலைசிஸ சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்க போடுற அனைத்தும் என்னோட நாலேட்ஜ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க கட்டாயம் இத செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ டே டைம் ஃப்ரேம் பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஸோ பிரேக் அவுட். அகைன் பிரேக். ஓகே. ஸோ வீக்லியோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை. அதே போல வந்து டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை. இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேல கிட்டத்தட்ட வந்து 2 சப்போர்ட் ஓகேங்களா? 3 டைம் பிரேக் அவுட். 1, 2, 3 ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியால. 3 டைம் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுமா? ஸோ இப்போ என்ன பார்க்குறோம்னா, டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இந்த பிரேக் அவுட் இம்பார்ட்டன்டான பிரேக் அவுட். என்ன காரணம்? என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் சொல்றேனே, இப்ப பார்ப்போம். ஒரு பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ண உடனே ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இதான் பிரைஸ் ஆக்ஷன் ஹை. பிரேக் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட் க்ளோசிங்கும் வச்சிருக்கு. சூப்பரான க்ளோசிங் தான். பட் ஆனால் பிரேக் அவுட் ஆன பிறகு டோஜியா விழுந்துட்டு இருக்கு. 2, 3 கன்டினியூவா டோஜி. ஸோ டோஜி இதுவுமே நமக்கு ஒரு நெகட்டிவ் சிக்னல். பிரேக் அவுட் வந்து ஆன பிறகு ஸோ டோஜியாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு அது ஒரு நெகட்டிவ் சிக்னல். அதாவது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைடே கேண்டில். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டில். இந்த கேண்டில் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ கிளியரான ஒரு வியூவ குடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியரிஷ் கவுண்டர் அட்டாக். ஓகேங்களா? ஸோ இந்த பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கிறது, ஒரு பிரைஸ் ஆக்ஷன பிரேக் ஆன பிறகு, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு கிரீன் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டோஜிஸ். அதுக்கப்புறம் ஒரு ரெட் பார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இந்த 3 கேண்டிலையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. என்ன ரீசன்னா, இந்த லோவும், இந்த ஹையும் தான் அவுட் சைட் பார். ஸோ இது எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த பார் தான் வேலிட். இந்த பார் எங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கு? ஸோ கரெக்ட்டா
இந்த க்ளோஸுக்கு நியரஸ்ட்டா. ஓகே. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஃபெயில்டு பத்தி தெரியாதவங்க, ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் போய் பார்த்துட்டுருங்க. பாருங்க தெரியும். ஆம், பீரிஷ் கவுண்டர் அட்டாக்ன்னு கூகுள்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு புரியும். அது எப்படி இருக்கு? என்ன மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இது பீரிஷ் கவுண்டர் அட்டாக் தான். ஓகேங்களா? ஸோ ஏன் நான் இது வேலிடா எடுத்துக்கிறேன்னா, இது காம்பினேஷன் ஆஃப் கேண்டில். அ இன்னும் சொல்லப்போனா அமால்கமேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அமால்கமேஷன் பண்ண தெரிஞ்சா தான் ஏன்னா, கிளியராவே எல்லா இடத்துலயும் ஃபெயில்டு குடுக்க மாட்டாங்க. ஸோ நெறைய இடத்துல வந்து அமால்கமேஷன் பண்ணா மட்டும் தான். அதாவது ம் காம்பினேஷன் பண்ணா மட்டும் தான் நம்ம அந்த ஃபெயில்ட ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்க பொறுத்தவரைக்கும் காம்பினேஷன் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்ட்லயும் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு நான் கூகுள்ல டைப் பண்ணியே காமிச்சர்றேன். ம். 1 செகண்ட். பீரிஷ் கவுண்டர் அட்டாக் ஓகேங்களா? ஸோ பீரிஷ் கவுண்டர் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பீரிஷ் கவுண்டர் அட்டாக் வந்து என்ன மாரி வியூல இருக்கு, எப்படி இருக்குங்கிறத கிளியரா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இதுதான் அந்த பீரிஷ் கவுண்டர் அட்டாக். இப்ப என்னன்னா, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த புல் கேண்டிலோட க்ளோஸுக்கு நியரஸ்ட்டா வந்து கேப் அப் ஆயிட்டு வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இதான் ஏரிஸ் கவுண்டர் அட்டாக். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நல்ல ஒரு வேல்யூவான ஒரு கேண்டில். 6 பேட்டர்ன். ஓகே. ஸோ நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க தெரியும். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்த பிறகு, இட்ஸ் அ பேரிஷ் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர குடுத்திருக்கு. ஸோ இந்த பேரிஷ் கவுண்டர் அட்டாக்கான வேலிட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, லோ பிரேக் பண்ணணும். ஓகே. இந்த லோ பிரேக் பண்ணா தான் பேரிஷ் கவுண்டர் அட்டாக் வேலிட். ஸோ இப்போ ஷார்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன ஷார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்? மந்த்லில இந்த ஹை பிரேக் பண்ணாலும், வீக்லில அந்த ஹை பிரேக் பண்ணாலும், கால்க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ சேம் அஸ் டேவ்லயுமே இந்த பேரிஷ் கவுண்டர் அட்டாக் பேட்டர்னோட ஹை பிரேக் பண்ணா தான், ஸோ கால்ஸ் அதாவது பை சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள். ஸோ மந்த்லியோட வியூல, வீக்லியோட வியூல, டே டைம்ஸோட வியூல எல்லாத்துலயுமே ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணா தான் நமக்கு என்ன வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, பைக் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ இண்டிகேட் பண்ணுது. ஃபைனலா நம்ம முடிவு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்து இன்டர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் எப்படி இயர்லியா என்ட்ரி எடுக்க முடியும்? அதையும் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஹை பிரேக் பண்ணா, மேக்ஸிமம் வந்து கால் சைட்ல போகலாம். அப்படிங்கிறது நமக்கு வியூவா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே டைமோட லோ பிரேக் பண்ணா, பீரிஷ் கவுண்டர் அட்டாக் வேலிட்ன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணா, மார்க்கெட் எதுவரைக்கும் போகலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 21,800 நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல மந்த்லி அண்ட் வீக்லில பார்த்த மாரி 19,200 போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்? பிரைஸ் ஹை பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ பைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை ஆனது தாக்கு பிடிக்க முடியாம சேல் ஸ்ட்ரக்சர குடுத்திருக்கு. அப்படி குடுத்தது டே டைம் ஃப்ரேமோட இந்த கேண்டில் லோவ பிரேக் பண்ணால் மட்டும் தான் நான் சொல்றத கிளியரா கேட்டுக்கோங்க. செல் அப்படின்னு இம்மீடியட்டா நான் சொல்லல. ஸோ டே கேண்டில் லோ பிரேக் பண்ணா மட்டும் தான் வேலிட். நெக்ஸ்ட். ஓகேவா? ஷார்ட் பண்ணிட்டே வரோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த லோ பிரேக் பண்ணா தான் நெக்ஸ்ட் வேலிட் 21,800 அதுக்கப்புறம் 19,200 போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம்ல கிளியரா நமக்கு அகைன் ஒரு வியூ கிடைச்சிருச்சு. ஸோ ஐ பிரேக் பண்ணா மட்டும் தான் டே டைம் ஃப்ரேம்லயும் கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் புட்டுக்கு போகலாம் அப்படின்னா, இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இதில தான் நமக்கு இயர்லி என்ட்ரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம புட்ல தான் வச்சிருந்தோம். அ ஃப்ரைடே. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுத்திருந்தோம். ஸோ ப்ராஃபிட்ட எடுத்துட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். எக்ஸிட் பண்ணிட்டு அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா வந்து புட் எடுத்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா நம்ம எடுத்திருக்கோம். ஓகே.
எப்படி எடுத்தோம்னா, இங்கேயும் நமக்கு இயர்லியா பிரைஸ் ஆக்ஷன். இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் வந்து எப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, நமக்கு இயர்லி என்ட்ரி கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் கிராக். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதாவது அப் ட்ரெண்டோட பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கு. அதாவது ஹையர் லோ பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆனது மட்டும் இல்லாம, இங்க போயிட்டு அகைன் ஃபெயில்ட் ஆயிட்டு ஒரு குளோசிங். ஓகேவா? அதுக்கு கீழ. ஸோ இப்ப இந்த இடத்துல இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? மண்டே. புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டே டைமை பொறுத்தவரைக்கும் இந்த ஐ பிரேக் பண்ணா தான் நம்ம வந்து கால் சைட்ல போவோம்னு நம்ம பேசியிருந்தோம். அதேபோல மந்த்லி அண்ட் வீக்லி எல்லாத்துலயுமே. அதேபோல புட்டுக்கு போகணும்னா இந்த லோ பிரேக் பண்ணா தான் செல் பண்ண முடியும்னு நம்ம டே டைம் ஃப்ரேம் பார்த்துருந்தோம். வீக்லில வந்து வீக்லி கேண்டில் லோ பிரேக் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல வந்து ம் மந்த்லில வந்து மந்த்லி கேண்டில் லோ பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல அவ்ளோ நேரம் நம்ம காத்திருக்கணுமான்னு கேட்டா தேவையில்ல. ஸோ இன்ட்ராடேய பொறுத்தவரைக்கும் ஒருவேளை மண்டே இந்த லோ பிரேக் பண்ணாலே நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம பொசிஷன் ஹோல்ட் கூட பண்றதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிக் மூவ் மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ள 10 டூ 15 டேஸ்க்குள்ள நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 19,200 வரலாம் அப்டின்ட்டு எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த லோ பிரேக் பண்ணா. அதாவது டே டைம் ஃப்ரேமோட லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது டே டைம் ஃப்ரேமோட ஃப்ரைடே கேண்டில் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, நான் ஒரு 10 டூ 15 டேஸ்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் ஒரு 10 டூ 15 டேஸ்ல நடக்க சான்சஸ் நெறையா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து புட் சைட்ல போகாம, ஒருவேள அகைன் பை கன்டின்யூ ஆற மாரி இருந்தா, நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேல, அதாவது 24,300க்கு மேல மார்க்கெட் அகைன் க்ளோஸ் வச்சுட்டு, இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மண்டே என்ன பண்ணலான்ட்டு. க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த ஹை பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டாலே, பாசிபிலிட்டிஸ் வந்து பைக்கு தான் அதிகம். ஸோ மந்த்லி கேண்டலோட ஹையும், வீக்லியோட பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் கேண்டலோட ஹைக்கும், டே டைம் ஃப்ரேமோட பீரிஸ் கவுண்டர் அட்டாக்கோட கேண்டல் ஹையும் பிரேக் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ நாளைக்கு அதாவது மண்டே இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டாலே, ஸோ புல் மூவ்ல போறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைனலா நம்ம அனலைஸ் பண்றோம். நெக்ஸ்ட்டு இந்த லோவ பிரேக் பண்ணிட்டா, பியரிஷ் மூவ்க்கு போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி மந்த்லி, வீக்லி, டெய்லில அனலைஸ் பண்ணிட்டு, ஷார்ட்டா இந்த லெவல பிரேக் பண்ணாலே, வீக்லியோட ஹை, மந்த்லியோட ஹை அண்ட் டே டைம் ஃப்ரேமோட பெரிஷ் கவுண்டர் ஹை பிரேக் பண்ணும்போது புல் மூவ் நெறைய போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இந்த லெவல பிரேக் பண்ணாலே, இத பிரேக் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல இயர்லியா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கால் சைட்ல. நெக்ஸ்ட்டு இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் ஆக்ஷன் மேல பிரேக் ஆனா மட்டும் போதாது. சஸ்டெயின் ஆகணும். ஓகேவா? இந்த லெவலுக்கு மேல. கால் சைட்ல போகணும்னா. ஃபெயில்ட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல இந்த லோ பிரேக் பண்ணாலும் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. சஸ்டெயின் ஆகணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணா, ஸோ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லியோட லோ, டே டைம் ஃப்ரேமோட பேரிஷ் கவுண்டர் அட்டாக்கும், அதேபோல வீக்லியோட பிரைஸ் ஆக்ஷன் லோக்கும் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலா 21,800. ஸோ நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 19,200. ஓகே. பார்ப்போம். இந்த இடத்துல ஃபைனல் சம்மரி. ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் நியூ ஹை. நிஃப்டி ஃபியூச்சர் நியூ ஹை போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணிடுச்சுனாவே இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் பாசிபிலிட்டீஸ் ஃபர்ஸ்ட் லெவலா 21,800ம், செகண்ட் லெவலா 19,200ம் போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஷார்ட் டேர்ம்ல அதுவும் ஒரு 10 டூ 15 டேஸ்ல போகறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட வியூ. ஸோ வீக்லி ட்ரெண்ட் அனலைசிஸும் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா நிறைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸும், ரெஸ்பான்ஸும் தான் நம்மளோட வீடியோவ அடுத்தடுத்து அப்டேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணும். வீடியோ புடிச்சிருந்தா பண்ணுங்க. அதேபோல நான் சொல்ற மாரி நடந்தா பண்ணுங்க. இல்லாட்டி வேண்டாம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திரும்பவும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றேனே தவிர, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பெர்சன் கிடையாது. ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் சேர்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ சோ மச்.